தமிழ்நாட்டு அரசியல் மேடையில் காண முடியாத நிகழ்வாய் இந்நாள் அமைச்சரும் முன்னாள் அமைச்சரும் ஒருவருக்கொருவர் புகழ்ந்து தள்ளிய நிகழ்ச்சி விருதுநகரில் நடந்தேறியிருக்கிறது. எங்களை போன்றவர்கள் எல்லாம் பக்குவப்படுத்தி உருவாக்கியவர்கள் அருமை அண்ணாச்சி கே சார் அவர்களே, அருமை அண்ணாச்சி கே சார் அவர்களே. நீங்கள் கேட்டது சரிதான். எந்த கட்சிக்கு எதிராக அதிமுக உருவாக்கப்பட்டதோ, எந்த கட்சியை தீய சக்தி என்றும் தங்களின் ஒரே எதிரி என்றும் பல தசாப்தமாக அதிமுக எதிர்த்து வருகிறதோ, அந்த கட்சியின் அமைச்சரைத்தான் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி புகழ்ந்துள்ளார். எங்களை போன்றவர்கள் எல்லாம் பக்குவப்படுத்தி உருவாக்கியவர்கள் அருமை அண்ணாச்சி கே சார் அவர்களே. அரசியலில் எதிரெதிர் துருவமாக இருப்பவர்கள் மற்றவர்களை விமர்சித்து பேசுவது வாடிக்கைதான். அதற்கு விதிவிலக்காகி உள்ளது விருதுநகரில் நடந்த மே தின விழா. விருதுநகரில் கைவண்டி, மாட்டு வண்டி, சுமை தூக்கும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் மே தின விழா நடைபெற்றது. உழைக்கும் வர்க்கத்திற்கு மொழி, சாதி, மத, இனம் மட்டுமின்றி அரசியல் பேதமும் கிடையாது என கூறும் வகையில் சிறப்பு விருந்தினர்களாக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர்களான ராஜேந்திர பாலாஜி, மஃபாய் பாண்டியராஜன் உள்ளிட்டோர் அழைக்கப்பட்டிருந்தனர். எதிரெதிர் அணியினர் ஒரே மேடையில் பேச இருந்ததால் ஏதாவது சிக்கல் ஏற்படுமோ என்ற சங்கடம் விழா ஏற்பாட்டாளர்கள் முகத்தில் தென்பட்டாலும் அந்த இறுக்கமான சூழலை மாற்றியவர் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தான். குளிர் பிரதேசத்தில் இருப்பாரு பார்த்தா அவரு இப்படி வந்து இந்த நேரத்தில் கண்ட விருந்தினர் மக்களை பார்க்கணும், இந்த தொழிலாளர்களோட பேசணுங்களுக்காக இங்க வந்து அவர் அமர்ந்திருக்கிறார். அருமை அண்ணாச்சி என அமைச்சர் KKSSRஐ ஊர்பாசத்துடன் அழைத்து பேச தொடங்கியதும் கூட்டத்தில் உற்சாகம் தொற்றிக்கொண்டது. அவருடைய உழைப்பு என்பது நம்முடைய மாவட்டத்திற்கு அவசியம். எங்களுடைய உழைப்பு என்பது எப்படி அவசியம் என்பது அவருக்கு தெரியும். உண்மையாக நேசிக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் விருதுநகர் மாவட்டத்தை உயர்த்தி பிடிப்பதிலே நாங்கள் முன்னணியாக இருப்போம். யார் ஆண்டால் என்ன, விருதுநகர் மாவட்டம் பெருந்தலைவர் காமராஜர் மாவட்டம் தலைச்சிறந்த மாவட்டம் என்று பெயரெடுக்க வேண்டும். இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் தான் நம்ம இந்தியாவை எந்த நாளை ஒண்ணு பண்ண விட்டால் திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து விடுவார்களோ என கூட்டத்தில் ஆங்காங்கே முணுமுணுப்புகள் வரும் அளவிற்கு மிகவும் யதார்த்தமாக பேசியிருந்தார் ராஜேந்திர பாலாஜி. நம் பகுதியுடைய முன்னேற்றத்திற்காக நாங்கள் பல வழிகள் இருந்தாலும் நாங்கள் போராடுவது, உழைப்பது உங்களை போன்ற தொழிலாளர்கள் முன்னேற்றத்திற்காகத்தான். அடுத்து தயாரான அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு கூட்டத்தில் தொற்றிக்கொண்ட நிலையில் அவரும் தன் பங்கிற்கு கட்சி பேதத்தை ஓரம் கட்டி வைத்துவிட்டு உரையாற்றினார். எனக்கு முன்னாலே பேசிய தம்பி ராஜேந்திர பாலாஜி சொல்லியதை போல எங்களுடைய குறிக்கோள் எல்லாம் கட்சிகள் வேறு வேறு. அவருடைய கட்சி வேறு, என்னுடைய கட்சி வேறு, நிறைய பல கட்சியில இருக்கிறோம். ஆனால் எல்லாருடைய எண்ணங்களும் இந்த மாவட்டம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம்தான். அதிலே நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த மாவட்டம் முன்னேறுவதற்கு வேண்டிய அத்தனை பணிகளும் உங்களுக்காக செய்து கொடுப்போம். எந்த கட்சியாக இருந்தா என்ன, காமராஜர் பிறந்த மாவட்டமான விருதுநகருக்கு வளர்ச்சி முக்கியம் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியும் ஒரே மேடையில் பேசியதை கேட்க நல்லாதானே இருக்கு என்று கூறி கலைந்து சென்றனர் கூட்டத்தில் பங்கேற்றவர்கள்.